ஹாய் நண்பா, நம்ம வந்து ஒரு புது மானுவா தான் பார்க்க போகிறோம். இந்த மானுவோட நேம் வந்து குரோனிக்கல் ஆஃப் தி மார்ஷல் கார்ட்ஸ் ரிட்டர்ன். இந்த மானுவோட ஸ்டார்டிங்லேயே நார்த்தன் ஆஃப் தி ஹுன்யான் ப்ரெவினியன்ஸ் ஹியூயாங்ன்ற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேஸில் சுற்றி போகிற வர மக்கள்லாம் யாரையோ ஒருத்தனை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், எல்லாமே இந்த காற்று மாதிரி தான், எதுவுமே இங்கே நிரந்தரமே இல்லை, என்னோட பாஸ்ட்டுமே இந்த காற்று மாதிரி தான் அப்படின்ட்டு அவன் அப்படியே வானத்தை பார்த்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கான். இது எல்லாமே ஒன்றுமே இல்லை, இப்போ எனக்குன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ தான் பாஸ்டில் என்னாச்சு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போ பயங்கர ரேம்பேஜாக இருந்திருக்கான். அவன் வந்து இந்த வேர்ல்டில் அவனை பார்த்தாலே எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். அவன் வந்து பார்க்குற எல்லாத்தையுமே கண்ணை மூடி தரத்துள்ள அழிச்சிட்டு இருந்திருக்கான், எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். அவனோட எனிமிஸ் எல்லாரையும் போட்டு கொன்று குவிச்சிருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த உலகத்தையே அவன் அப்படியே பார்த்து கேலி பண்ணேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிக்நேம் கொடுத்தாங்க. அது வந்து என்னென்னா, அதுதான் அல்டிமேட் டிவைன் டீமன். இந்த நிக்நேம் வந்து எனக்கு பொருத்தமானது தான். ஏன்னா இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன். அதேமாதிரி என்னை பற்றி நிறைய ரூமரும் போச்சு. நான் யாரையுமே கருணை இல்லாமல் கொள்ளும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்லாம் போச்சு. இப்போ நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை. அதை பற்றிலாம் சொன்னால் ரொம்ப கதை போரிங்காக போகும். இப்போதைக்கு இந்த நிக்நேம் எனக்கு கொடுத்ததுக்கான காரணமே நான் தான் இந்த வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், என்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்திருக்கும்போது அவன் கால் லைட்டாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் வரானுங்க. நம்ம ஹீரோ அவனை முறைச்சி பார்க்குறான். அவனுக்கு யாருன்னா அவங்க தான் 8 இமார்டல்ஸ். இவனுங்க வந்து சென்ட்ரல் பிளெயினை வந்து பாதுகாக்கிற ஆளுங்க. அவனுங்களாம் இப்போ நம்ம ஹீரோ தான் இப்படி டார்கெட் பண்ணி வந்திருக்கானுங்க. அவனுங்க வந்து சொல்கிறானுங்க, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், இப்போ இவனை நம்ம தான் பனிஷ் பண்ணி அவனு சொல்லிட்டு தான் அவன் வந்திருக்கானுங்க. இங்கே பாரு, இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல, இவனை எதிர்க்க யாருமே இல்லை, நம்மளே நினச்சாலும் இப்போ இவனை எதிர்க்க முடியாது, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், இவனை நம்மளால் கொல்லவும் முடியாது, இவன் வேறு எக்ஸ்ட்ரீம் ஈவலாக இருக்கான், இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது இவனை வந்து ப்ரிசன்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அல்டிமேட் டிவைன் டீமன் டான் ஊயான், உன்னை நாங்கள் இனிமேல் இந்த லேக்லேயே தான் நாங்கள் ப்ரிசன்ட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த லேக்கோட பேர் வந்து டாங்டியான் லேக். அந்த லேக்லேயே நம்ம ஹீரோ ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அந்த லேக்கோட டீப்பஸ்ட் பார்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ சொல்கிறான், அந்த கடைசியில் நான் கிட்டத்தட்ட 1000 வருஷமாக அந்த லேக்கோட அடியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் நான் வெளில வந்தேன். அதுவும் இப்போ அந்த 8 இமார்டல்ஸ் இருக்கானுங்களா இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் அந்த 8 இமார்டல்ஸ் வந்து பேர் வேணால் கேட்க நல்லா இருக்கலாம், ஆனால் அவனுங்க அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அவனுங்க வந்து எதையுமே யோசிக்க மாட்டானுங்க, சும்மா சாப்பிட்றது ஜாலியாக சுற்றணும், இது மட்டும் தான் அவனுங்க பண்ணுவானுங்க. ஏன்னா இன்னும் நம்பவே முடியல, இந்த மாதிரி வீக்கான ஆளுங்கள்லாம் என் முதுகில் குத்தி என்னை இந்த மாதிரி ப்ரிசம் பண்ணி வச்சிட்டானுங்கன்ட்டு. இல்லை இது தப்பு. ஏன்னா அப்போ நான் தான் வீக்காக இருந்திருக்கேன், நான் என் முதுகு அவனுங்கள்ட்ட காமிச்சதுனால தான் அவனுக்கு என்னை குத்திருக்கானுங்க. சரி எது எப்படியோ, இதெல்லாம் இங்கே யாருக்கு தெரிய போகுது, ஏன்னா இதெல்லாம் எப்போ நடந்தது, எந்த மனுஷன் 1000 வருஷம் வாழ்வான் அப்படின்னு நம்ம ஹீரோடைய பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ எனக்கு போகிறதுக்கும் பிளேஸ் இல்லை, நான் தங்கறதுக்கும் பிளேஸ் இல்லை. நானும் இப்போது இந்த காற்று இந்த மேகம் இது மாதிரி தான், என் வாழ்க்கை முழுக்க நான் சுற்றிட்டே தான் இருக்கணும், எனக்கு வேறு வழியும் இல்லை. அப்போ அப்படியே ஹீரோ போகும்போது ஒரு தண்ணி பார்க்குறான். அதில் வந்து அவனோட பாஸ்ட்டே அவனுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. என்னோடய பாஸ்ட்டு அது இப்போ நினச்சாலும் அப்படியே ஒரு மாதிரி கோஸ்ட்டு மாதிரி இருக்கேன் என்னை பார்க்கும்போது. எனக்கு எது எப்படியோ நான் அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கும்போதே அந்த 1000 வருஷத்தில் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த வேர்ல்டும் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது கீழே ஒரு குட்டி பாப்பா இருக்கிறத பார்க்குறான். அப்படியே ஹீரோ போய் பக்கத்தில் போய் பார்க்குறான். இவன் என்ன பெக்கரா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அப்படியே கையை பிடிச்சி பல்ஸு செக் பண்ணி பார்க்கும்போது பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லை இது வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துற மாதிரி தான் தெரியுது, மேக்ஸிமம் இன்னொரு 4 hours உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த பாப்பா திடீர்னு கண்ணை திறக்குது. ஹீரோக்கு லைட்டாக ஷாக்கு, ஏன்னா இந்தளவுக்கு வீக்காக இருந்து கண்ணை திறக்கிறாள். அதான் ஹீரோ வந்து அவனோட பாஸ்ட் செல்ஃபை வச்சு பார்க்குறான். ஏன்னா பாஸ்ட்டில் இவனுக்கு ஏதோ ட்ராஜடி நடந்திருக்கும் போல், இன்னும் சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்புறம் ஹீரோ வந்து குழந்தை, இது வந்து உன்னோட லக்கின்னு நினச்சிக்கோ, நான் உன்னை இப்போ ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட லைஃப் எனர்ஜி வச்சு அந்த குழந்தைய வந்து ஹீல் பண்ணுறான். அப்படி ஹீல் பண்ணும்போது நம்ம ஹீரோ இந்த அமௌண்ட்டே போதுமானது தான், எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இது இல்லை,
ப்ராப்ளம் வேறு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அந்த பாப்பாவுக்கு பசிக்கிற சவுண்டு வெளில கேட்குது. இதுதான் என்னோட பவரால் வெறும் லைஃப் எனர்ஜி தான் தர முடியும், ஃபிசிக்கல் நியூட்ரிஷன்லாம் என்னால் தர முடியாது சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இப்போ என்கிட்ட ஃபுட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரில. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த பில்ஸை வேணால் கொடுப்போம். இந்த பில்ஸ் வந்து என் கூடயே கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இருந்திருக்கு. இதோட பவர் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போதைக்கு இதை அவள் சாப்பிட்டானா மினிமமாக டயரியா வரலாம், அதுவே ஒஸ்ட் கேஸ் சினோரியோவாக அவள் சாகக்கூட சான்ஸ் அதிகம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பில்லை வந்து கொடுக்குறான். எது எப்படியோ இதை நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன், எப்படியா இருந்தாலும் அது உன்னோட லக்கை பொறுத்து தான். ஏன்னா நான் உன்னை எப்படியே விட்டு போனாலும் எப்படியோ இறந்துருவேன், அதனால் எப்படியாச்சும் பொழைச்சிக்கோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பில்லை கொடுத்துட்டு போகிறான். அந்த பாப்பா பார்க்குது. நம்ம ஹீரோ அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிய காலையிலேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறான். யாரோ வந்து கையில் டம்ப்ளிங் வச்சு நான் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. யார் நல்லா தெளிவாக பார்த்தா அந்த குட்டி பாப்பா தான் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன எதோ சொல்லி கேட்குறான். அந்த பாப்பா வந்து டம்ப்ளிங் சொல்லி சொல்லுது. நான் வந்து அது என்னென்னு கேட்கல, இதை நீ ஏன் என்கிட்ட தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பாப்பா எதுவுமே சொல்ல, என்ன சொல்கிறது அந்த பாப்பாவுக்கு தெரில. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓகே, நேற்று நம்ம அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கி நமக்கு ரிப்பே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து, இங்கே பாருங்கள் நான் வந்து இது சாப்பிடல, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான், இது ஒரு மாதிரி அன்ஃபெமிலியராக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் என் கூட சண்டை போடாமல், என் மேலே பிளட் டெஸ்ட்லாம் காமிக்காமல், என் மேலே பயப்படாமல் ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து நின்று எத்தனை வருஷம் ஆச்சு. அது இப்போ ஃபீல் பண்ணும்போதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அந்த பாப்பா அடுத்த நாளும் வருது, அதுக்கு அடுத்த நாளும் வருது. இதே மாதிரி அடுத்தடுத்த நாள்னு கிட்டத்தட்ட ஒரு ½ மந்த்து கிட்ட அந்த பாப்பா வந்து நம்ம ஹீரோ கூட சாப்பிட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவை நினைக்கிறான், நான் வந்து கிட்டத்தட்ட ½ மந்த்தாக இந்த பாப்பா எடுத்துகிட்டு வர சாப்பாடு தான் டெய்லியும் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு நான் இதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம் சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த குழந்தையோட ஸ்மைல் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் அன்ஃபெமிலியராக இருக்குது. இது என்ன தான் அன்ஃபெமிலியராக இருந்தாலும் இது எனக்கு பிடிக்கலன்னுலாம் அர்த்தம் இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். லைட்டாக புரியாத மாதிரி தான் அப்படி பேசுவான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கதையை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது யாரோ, குழந்தை இப்போ எதுக்கு என் சாப்பாடெலாம் திருடுற சொல்லி யாரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் சாப்பாடெலாம் வந்து திருடுவேன், எத்தனை வாட்டினா நான் உன்னை அடிக்கிறது, எத்தனை வாட்டி அடித்தாலும் நீ திருந்தவே மாட்டியா, நீ உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லித்தரம் போட்டு அடின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் பார்க்குறான். அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, இந்த குழந்தை அவன்கிட்ட நிறைய வாட்டி சாப்பாடு திருட்டிட்டு போயிட்டுருக்கு, அவனும் பிடிச்சி ஏகப்பட்ட வாட்டி அடிச்சிட்டான், அந்த பாப்பா கேட்கவே மாட்டேன் சொல்லி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்பா வந்து சாரின்னு சொல்லுது. ஹீரோ போய் பார்க்குறான், இது நான் காப்பாற்றின அந்த குழந்தை தானே, சே இந்த பாப்பா வந்து இங்கே இருந்தால் எல்லாம் திருடி தான் எடுத்துகிட்டு வருதா அப்படி சொல்லி ஹீரோ பார்க்குறான். அவன் வந்து இங்கே பாரு, நீ திருடினது எல்லாத்துக்கும் நீ பே பண்ணி தான் அவன்கிட்ட போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ தெரியும் உனக்கு, இந்த வயசுலேயே திருடுறியான்னு சொல்லிட்டு போட்டு விடாமல் அடிச்சிட்டே இருக்கான். அந்த பாப்பாவுக்கு கருணையே காமிக்கல. நம்ம ஹீரோ போய் பார்க்குறான், சே இவ எல்லாத்தையும் திருடி எடுத்துகிட்டு வந்து எனக்கு தானே கொடுத்தா, இவ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததை நானும் சாப்பிட்டேன், நான் இன்னும் எதை கூட எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவன் இன்னும் அடிச்சிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ போய் அவனை தடுத்து அவன் கையை வந்து உடச்சி விட்டான். அவன் வந்து அதாவது அவன் விரலும் சொல்லி அவன் கத்துறான். அந்த பாப்பா பார்த்தா டம்ப்ளிங்ஸ் நடுவில் வந்து படுத்துட்ருக்கு பயங்கரமாக அடி வாங்கி. நம்ம ஹீரோ வந்து சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக போகிறான். அங்கே அவன் வந்து அடி வாங்கின வந்து கத்தினே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஸ்பீடாக அப்படியே அவன் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்கான். என்னாச்சு தெரியல, எனக்கு சடனாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வந்து இத்தனை நாள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துருந்தேன் கிட்டத்தட்ட ½ மந்த்தாக. ஆனால் நான் எதை பற்றி யோசிக்கவே இல்லை, பாப்பா எப்படி அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தான்ட்டு. நான் சும்மா சாப்பிட்டேன், சர்வே பண்ண மட்டும் இருந்துட்டேன். இப்போ தான் தெரியுது இது எல்லாத்தையும் அந்த பாப்பா டெய்லியும் அடி வாங்கி திருடி தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கு. சார் எனக்கு ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகுது, இந்த இடத்துல இப்போ என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல சொன்ன ஹீரோ பயங்கர ஸ்பீடாக நடந்து போயிட்டு வரல நிற்கிறான். இது நான் எய்ம்லெஸ்ஸாக நடந்து வந்ததுனால நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். எந்த இடம்னா நம்ம ஹீரோ அடைச்சி வச்சுருப்பாங்களா அந்த இடம் தான். ஹீரோ வந்து நிற்கிறான். இந்த பிளேஸில் தானே என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட 1000 வருஷம் இங்கே தானே இருந்தேன், டங்டியான் லேக். என்னால் இன்னும் நம்பவே முடியல. என்னை இது மாதிரி எல்லாம் மார்ஷல் கார்டுன்னு கூப்பிட்டானுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு பொய் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னோடய பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்டில் பீஸே இல்லை. அப்புறம் எப்படி நான் மார்ஷல் கார்டெல்லாம் இருக்க முடியும்.
எது எப்படியோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த டாங்டியான் லேக் பக்கத்தில் நான் மறுபடியும் வரவே விரும்பலை அப்படி சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பாப்பா வந்து புதருக்கு நடுவில் வந்து ஹீரோவை பார்க்குது. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லி அந்த பாப்பா நடந்து வருது ஹீரோ கிட்ட. ஹீரோ பார்க்குறான், நான் அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு தடவை தான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் அவன் ஏன் என்னையே சுற்றி சுற்றி வரான்னு சொல்லி தெரில. நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், ஆமாம் இப்போ நீ ஏன் என்னை பார்க்க வந்த சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த பாப்பா வந்து நான் வந்து ஏன்னா எனக்கு தனியாக இருக்க பிடிக்கல, அதனால தான் நான் உங்கள் கூடயே வரேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வருது. ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த பாப்பா வந்து சொல்லுது, இங்கே பாருங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கேட்குதா. ஹீரோ அப்படியே பயங்கர சோகமாயிட்டான். சார் இதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், என்னோடய மொத்த லைஃப்புமே நான் தனியாக தான் இருக்கணுன்ட்டு. ஆனால் அதுக்கு நான் என் மொத்த லைஃப்லேயுமே இது வரைக்கும் தனியாக தான் இருந்திருக்கேன், ஒரு தனிமையான வாழ்க்கை. இதே தான் கிட்டத்தட்ட இந்த 1000 வருஷமாகவும் போச்சு. 1000 வருஷம் போனதுக்கப்புறமும் இன்னும் அந்த தனிமை என்னை விட்டு போகல. சரி ஓகே உன் பேர் என்ன சொல்ல ஹீரோ கேட்குறான். பாப்பா வந்து என் பேர் வந்து ஹுவா சுவாமின்னு சொல்லி சொல்லுது. ஹீரோ வந்து சரி ஓகே இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஃபேட் இல்லைனா டிஸ்டினியாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் இந்த சைல்டு இனிமேல் நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லி இங்கே பேர் என் பேர் தான் டேன் உயான் அப்படி சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி நீ என் கூட வரியா சொல்லி கேட்கும்போது அந்த பாப்பாவும் ஓகே வரேன்னு அப்படியே சீனை கட்பேன். அன்றைக்கி நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பாப்பா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பாப்பா தூங்குது. ஹீரோ வந்து நெருப்புலாம் பற்ற வச்சு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், நான் அந்த பாப்பாவை கூப்பிட்டேன், அந்த பாப்பா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக என் கூடயே வந்துருச்சு, இதுலேருந்தே தெரிஞ்சு அந்த பாப்பா என்னை எவ்வளோ நம்புதுன்ட்டு. இப்போதைக்கு நான் இந்த பாப்பாக்காக வச்சு ஒரு ஹோம் ஒன்று பில்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி ஹீரோ நினைக்கிறான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அது என்னோடய ட்ரீமாகவே இருந்தது, நான் ஒரு இடத்துல போய் அழகாக நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அது எல்லாமே ட்ரீமாகவே போச்சு. ஆனால் இந்த பாப்பாவோட ட்ரீமை நான் கண்டிப்பாக உண்மையாக்குவேன்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு அடுத்த நாள் பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பாப்பா வந்து அப்படியே ஏஞ்சி பார்க்குது. பார்த்தா அங்கே ஹீரோ வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரு பெரிய மாளிகையே கட்டி வச்சுருக்கான் ஹீரோ வீடுன்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா பார்த்துட்டு ஸ்டன்னு, அம்மா நீங்கள் ஏஞ்சிட்டிங்களா சொல்லி கேட்குது. மிஸ்டர் இந்த வீடு இது எப்படிங்க வந்து சொல்லி கேட்குதா. ஹீரோ வந்து ஓ இதுவா, இது ஆல்ரெடி இங்கே தானே இருந்து சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த பாப்பா வந்து கேட்குது, இல்லை ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நேற்று இது இங்கே இல்லை இப்போ தான் இருக்குது சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. ஹீரோ அதெல்லாம் இல்லை, இது நேற்றே இருந்தது, இதுனா கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது, நான் அதை கொஞ்சமாக வேலை பார்த்து ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் சொல்லி ஹீரோ சொல்கிறான். பாப்பா வந்து இல்லை நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் நேற்று இது இல்லைன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுதா. நான் தான் சொல்கிறேன்ல இது நேற்று இங்கே இருந்தது, நான் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து வச்சுருக்கேன் சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே ஒருவேளை இருந்திருக்கும், நான் தான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், இவரே என்கிட்ட போய் சொல்ல போகிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லி அந்த பாப்பா விட்டுருது. அப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், எப்படி இந்த வீடு வந்து நல்லா இருக்கா சொல்லி கேட்குறான். பாப்பாவும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது சொல்லி அந்த பாப்பா பேசிகிட்டு இருக்கு. இது அப்படி பார்க்கறது ஒரு கார்டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஓ அப்படியா, நீ சொல்கிறதுலாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி வா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இந்த வீடு நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு கட்டினது வீணா போல சொல்லிடுறான். பாப்பா என்னது பில்ட் பண்ணிங்களா சொல்லி கேட்குது. இல்லை நான் வந்து ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் மாற்றி சொல்லிட்டேன் சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பாப்பா வந்து ஹீரோ பார்த்துட்டு, வா இவர் எவ்வளோ கூலாக இருக்காரு அப்படி சொல்லி அந்த பாப்பா நினைக்குது. ஹீரோ இந்த மாதிரி தான் நானும் சின்ன வயசில் ரொம்ப அப்பாவே இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், சார் இந்த வீட்டை சுற்றி வேலி போடல, நம்ம எப்படியாச்சும் இந்த காம்பவுண்ட் சோறு போட்டே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ வந்து அந்த பாப்பா போய் பார்க்குது, இது வந்து பயங்கர சூப்பராக இருக்குது, இதை ஏன் அபேண்டன் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த பாப்பா பார்க்குது. அப்படியே அடுத்த நாள் பார்த்தா சுற்றி நம்ம ஹீரோ அந்த காம்பவுண்டெல்லாம் போட்டான். அந்த பாப்பா போய் பார்க்குது, காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்கு, இது இங்கே இருந்ததா சொல்லி அந்த பாப்பா பார்க்குது. ஹீரோ வந்து இது நேற்றே இருந்தது சொல்லி சொல்கிறான். இல்லை நான் எதுவுமே சொல்லன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இந்த காம்பவுண்டாக சொல்லி அந்த பாப்பா சொல்லிட்டு அப்படியே பார்க்குது. அதுக்கப்புறம் போய் ஒரு ஓரமாக போய் சோகமாக உட்காந்துக்கிச்சு. நம்ம ஹீரோ ஏன் என்னாச்சு சொல்லி கேட்கும்போது, மிஸ்டர் அது வந்து இது எனக்கு ஏன் தெரில ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, ஆமாம் இங்கே ட்ரீ ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க, ஒரு பெரிய மரத்தை எடுத்துன்னு வந்து பிடிங்கி நட்டு வச்சுருக்கான், பக்கத்துலேயே குளம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த பாப்பா இப்போ வந்து பார்க்குது, வாவ் இது நேற்று அது அங்கே தான் இருந்து சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஓகேன்னு அந்த பாப்பா போய் பார்க்குது, இங்கே ஒரு குளம்லாம் இருக்குது சொல்லி அந்த பாப்பா அதில் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான்,
பாப்பா வந்து நல்லா பார்த்துட்டு வா இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி நினைக்கும்போது நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்போதைக்கு இந்த பெட்டு ஃபர்னிச்சர்லாம் இன்னும் நிறைய மேக் பண்ணி ஆகணும். அதேமாதிரி இந்த குழந்தை வேறு பசியில் இருக்கும், நான் இப்போதைக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு சமைச்சு தரணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த மாதிரி பிஸியாக வாழ்கிறதும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வந்து அந்த பாப்பா சொல்லுது மிஸ்டர் அப்படி சொல்லி கூடும்போது நம்ம ஹீரோ வந்து வாயில் கை வச்சு இல்லை கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போதைக்கு எதுவும் சொல்லாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அடுத்த நாள் வந்து அந்த பாப்பா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு ஹீரோட்ட. ஆமாம் மிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து நான் வந்து பக்கெட் ரெடி பண்ணுறேன், இதை வச்சு நம்ம பாத் எடுக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் நீ குளிக்கலையா சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் பாப்பா வந்து அவள் தான் பூனை மாதிரி காமிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படி நைஸாக எஸ்ஸாவெலாம் பார்க்கும்போது ஹீரோ அங்கேயே இரு சொல்லி சொல்கிறான். இல்லை நான் வந்து அப்புறமா குளிச்சிக்கிறேன் சொல்லி சொல்லும்போது ஹீரோ வந்து இங்கே பாரு நான் உனக்காக தான் கொஞ்சம் துணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த உட்டு போர்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று துணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், புது துணி, அதை நீ போகிறதுக்கு முன்னாடி நீ குளிச்சுட்டு க்ளீனாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு குழந்தை நீ வந்து குளிச்சுட்டு க்ளீனாக போட்டால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் பாப்பா வந்து இல்லை பரவாயில்ல சொல்லி சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போதைக்கு நீ வந்து குளின்னு சொல்லி நம்ம ஹீரோட தூக்கிட்டு போயிடறான். இல்லை நான் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாப்பா கதறுது. அதெல்லாம் முடியாது, நீ இப்போ குளிச்சாவனு சொல்லி ஹீரோ கூட்டின்னு போய் குளிப்பாட்டுறான். இங்கே பாரு நீ குளிச்சு இப்படி எத்தனை நாள் தான் ஆகுது சொல்லி ஹீரோ கேட்குறான். அது எனக்கு தெரியலன்னு சொல்லி இந்த பாப்பா அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சொங்கி போன மாதிரியே சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் குளிப்பாட்டி புது துணியெல்லாம் போட்டு விட்டான். இப்போ பார்த்தா பாப்பா பயங்கர க்யூட் ஆயிடுச்சு. இங்கே பாரு இப்போ தான் நீ பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஹியூமன் மாதிரி இருக்க, இந்த பாத் எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாத் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லாமல் கேட்குறான் ஹீரோ. பாப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வரைக்கும் நான் போட்டதே இல்லை, பயங்கர சூப்பராக இருக்குது. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான் ஓ அப்படியா, எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு பயங்கரமாக நல்லா ஃபிட்டாக இருக்குது, நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அந்த பாப்பா சொல்லுது ஆமாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது எனக்கு ஃபிட்டாக உள்ளாலும் பரவாயில்ல, இதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி துணியெலாம் நான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ போட்டதே இல்லை, நான் போட்ட எல்லா துணியுமே சீப்பாக கிழிஞ்சு போய் தான் இருக்கும் சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி அதெல்லாம் விடு, இதுக்கப்புறம் நீ என் கூடயே இருக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் இப்படி நல்லா ஜாலியாக போகுது. ஹீரோ வந்து பொறுமையாக கையை எடுத்துகிட்டு போய் அந்த பாப்பாவோட தள்ள வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறான். இங்கே பேர் நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை வாழலாம்லாம் சொல்கிறான். அந்த பாப்பாவும் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி பாப்பா நல்லா ஜாலியாக இருக்குது. அப்போ வந்து வெளில தான் காமிக்கிறாங்க. வெளில ஒரு சிலர் வந்து இந்த வீடு பார்க்குறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரே நாள் அந்த வீடு வந்துச்சுல அந்த மேன்ஷன், அதான் எல்லாம் பார்க்குறாங்க. பாப்பா வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான் இது உண்மையிலேயே கிரேட் தான் சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவனு இன்னும் பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பேய் மாதிரி தெரியுது. இப்போ வந்து அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஊருக்குள்ளலாம் ஃபுல்லாக ஒரே ரூமராக போகுது. அம்மா நீ அதை பற்றி கேட்டியா, அந்த வழியில் அந்த டாங்டியான் லேக் பக்கத்தில் திடீர்னு ஒரு மேன்ஷன் ஒன்று அப்பீர் ஆகிடுச்சான், கேட்ட சொல்லி எல்லாம் அதை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. ஒரு சில இல்லை அதெல்லாம் வெறும் ரூமர் தான், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இன்னொருத்தவங்களாம் இல்லை நான் நேற்று தான் அந்த வழியாக போயிட்டு வந்தேன், இன்றைக்கி பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு மேனர் இருக்குது, இது என்ன இது ஒருவேளை கோஸ்ட் எதனா கட்டியிருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரூமர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் கேட்குறான் அம்மா இந்த ரூமர்லாம் நீ கேட்டியா, அதெல்லாம் உண்மையா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்கிறான் இல்லை சார் அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் அந்த ரூமர்ஸ்லாம் இங்கே அதிகமாக தான் போகுது அப்படி சொல்லி அவன் சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா இது இந்த மாதிரி ஒரு மேனர் அப்பீர் ஆகிருக்கு, அதுவும் கொஞ்ச நாள் இல்லையா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா, இது கண்டிப்பாக ரூமராக தான் இருக்கும். சரி நம்ம ஏன் போய் அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு வரக்கூடாது அப்படி சொல்லலாம் அப்படியே நெக்கெலாம் கேட்குறான். அப்படியே நைட்டு காமிச்சா அவங்கெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த ரூமரில் இந்த இடத்த நோக்கி. அப்போ பின்னாடி இருக்க 2 பேர் வந்து பேசிட்டே இருக்கானுங்க. அம்மா ஏன் நம்ம மெஜிஸ்ட்ரி வந்து பார்க்கறதுக்கு பேட் மூடில் இருக்காரு, ஓ அதுவாடா, அதுக்கான காரணம் வந்து கொஞ்சம் பேண்டிட்ஸ் தான், அவனுங்கெல்லாம் ஹுனான்ற ரீஜன்லேருந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டானுங்க, அவனுங்க வந்து இந்த நம்ம ஏரியா சைடு வந்துட்டு இங்கே இருக்க வில்லேஜிலலாம் பயங்கரமான அட்ராசிட்டிலாம் பண்ணியிருந்தானுங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணிச்சு, ஆனால் அவங்களால முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி சுத்தமாக முடியல அப்படி சொல்லும்போது இன்னொருத்த கேட்குறான் சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கும் இவர் சோகமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது அது இருக்குது, ஏன்னா அவன் பேர் தான் ஜாங் பேக்சான், அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட், இப்போ அவன் தான் அதோட ஹெட்டாகவும் இருக்கான். இப்போ அவன் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைலாம் போக ஆரம்பிச்சுது, அவங்கள வந்து கையிலேயே பிடிக்க முடியல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் வேறு, அவனோட குதிரை ரைட் பண்ணுற ஸ்கில் அதிகம், அவன் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவான், இதனாலேயே அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். அதேமாதிரி அவன் கூட வந்து ஒரு
கும்பலாகவே இருக்குது. அவன் யாருன்னா சண்டை போடனா கும்பலாக போய் தான் சண்டை போடுவானுங்க, ஒரு 50-100 பேருன்ட்டு. அதனால தான் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் கேப்சர் பண்ணி அவங்களோட தலையெல்லாம் வெட்டிட்டாங்க. அதோட தலையெல்லாம் வெட்டி அதை வந்து ஊர் முன்னாடி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேங் பேக்ஸன் வந்து சைலண்ட்டாக இருப்பான்னு பார்த்தா, அவன் வந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக ரேம்பேஜில் போக ஆரம்பிச்சிட்டான். அவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் அவனோட ஃபேமிலி செத்ததுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம மெஜிஸ்ட்ரியும் அதுக்கு ஒரு காரணம் தான். அதை நினச்சி தான் அவர் கொஞ்சம் கவலையாக இருக்கார். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அவர் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கார் சொல்கிறான். அப்போ வந்து இந்த மெஜிஸ்ட்ரி வந்து போகும்போதே பேசிட்டே போகிறான். ஆமாம், இந்த பாஸ்ட் இயரில் அந்த இதெல்லாம் என்னாச்சு சொல்லி அவன் பேசிட்டு போயிட்டே இருக்குமோ அந்த அப்படியே அந்த மேனரை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஷாக்கு. எப்பட்றா இது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இது எப்படி, இது ரியல் தானா? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ரூட்டில் போயிட்டு வந்தேன், இது மாதிரி இந்த மாதிரி ஒரு மேனர் இங்கே இல்லவே இல்லையே சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் வந்து ஐயோ இது புத்தாவோட வேலை தான், புத்தா தான் இங்கே வந்திருக்காரு சொல்லி அவன் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான், மண்டியிட ஆரம்பிச்சிட்டான். இவனுங்கெல்லாம் கம்னுறா நீ வேற ஓரம் போடா சொல்லி அவனை அச்சு தொத்திடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே கோஸ்ட் எதனா இருக்கும் சொல்லி இன்னொருத்தன் சொல்கிறான். அப்போ அந்த மெஜிஸ்ட்ரி வந்து இல்லை இது கோஸ்டெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை சொல்லி சொல்லும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான பிளட் த்ரஸ்ட் வருது. அப்படி திரும்பி பார்க்குறான். நான் பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். ஏன் என்னாச்சு சொல்லும் ஹீரோ வரான். எனக்கு கெஸ்ட்டு யாரும் இன்வைட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையே, யார் நீங்கள்லாம் சொல்லி கேட்குறான். அப்போ அந்த மெஜிஸ்ட்ரி வந்து சொல்கிறான், இங்கே பாருங்க, நான் வந்து இது முன்னாடி இவன்கிட்ட பிளட் டெஸ்ட்டு ஃபீல் பண்ணேன், நீங்கள் தான் இந்த மேனரோட ஓனராக சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், நான் தான் அந்த மேனரோட ஓனர் சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஓகே, நான் தான் யோயாங்கோட மெஜிஸ்ட்ரி ஹாங் உன்சேங், நான் வந்து கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து நான் தான் டேன் ஒய்யன்னு சொல்லி ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். சரி, இந்த மேனர் வந்து பில் பண்ணது யார் சொல்லி கேட்குறான். ஓ அதுவா, அது வந்து அங்கே தான் இருந்தது, நான் சும்மா ரிப்பேர் பண்ணேன் அவ்வளோதான் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன கிண்டல் பண்ணுறியா, இங்கே நாங்கள் எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கோம், இந்த லேண்ட் இருக்கே இது வந்து இந்த கண்ட்ரியோட ஓரத்தில் இருக்குது, இங்கே வந்து இது வந்து ஒரு டேஞ்சரான பிளேஸு, இங்கே எவன்டா ஃபஸ்ட்டு வீடு கட்டினா, நீ வந்து திடீர்னு வீடு கட்டி இந்த மாதிரிலாம் பேசினிருக்கியா, பர்மிஷன் வாங்கினியா நீ சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். இப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக பர்மிஷன் வாங்கினியா, பர்மிஷன் காமி அப்படி சொல்லி அவன் கேட்டுன்னே இருக்கான். அப்போ ஹீரோ வந்து என்னது பர்மிஷனா, சரி ஓகே அப்போ இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அவன் வந்து என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு சொல்லி பேசும்போது திடீர்னு அவன் காலாண்ட என்னமோ வந்து விழுது, என்னன்னு சொல்லி பார்க்குறான். அப்புறம் ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் தட்டி விடுங்க, இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிற சொல்லி சொல்லுமா அவன் பயங்கர காண்டாயிட்டான். இவனை ஃபஸ்ட்டு பிடிங்கடா சொல்லி சொல்கிறான். அவனுங்க எல்லாம் அப்படியே சுற்றி வரானுங்க. ஹீரோ பார்க்குறான், இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரபிளை நம்ம இழுத்துட்டோமோ, எது இப்படி இப்போதைக்கு சோமி தூங்கின்னு இருக்கா, அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சொல்லி ஹீரோ பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கட்டி போட்டு இழுத்துன்னு போகிறானுங்க. இன்னைக்கு நீ வந்து எங்கள்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்ட, நீ வந்து வாடா உன்னை கூட்டுன்னு போய் நாங்கள் அடிக்கிற அடியில் அப்புறம் தெரியுண்டா உனக்கு, உன்னால் வந்து அங்கேருந்து உயிரோடையோ போக முடியாதுடா அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக கலாச்சினே வரானுங்க ஃபுல்லாக. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த மெஜிஸ்ட்ரி வந்து நினைக்கிறான், அவனோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சில்லிங்கான ஃபீலிங் வருது, ஏன்னே தெரில, நான் வந்து சீக்கிரமாக போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், என்னமோ நடக்குதுன்னு ஹீரோவுக்கு தெரியுது. அப்போ திடீர்னு ஹீரோ வந்து அப்படியே நின்றுறான். அப்போ பின்னாடி இருக்கவன் கேட்குறான், ஏன்டா நிற்கிற போடா சொல்லிட்டே இருக்கும்போது அவன் கழுத்தில் என்னமோ வந்து குத்துது. என்னன்னு பார்த்தா அப்படியே அவன் அப்படியே செத்து கீழே விடுறான். எல்லாரும் பார்த்து ஷாக்காக வராங்க, என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட அம்பு மழையாக வந்து பொழியுது. அங்கே இருந்ததில் 3/4 பேர் அதிலே செத்துட்டாங்க. 3/4 பேரில் அந்த மெஜஸ்டி ஹீரோவை தவிர மீது எல்லாருமே செத்துட்டாங்க. அந்த மெஜஸ்டி பார்க்குறான், இவனுக்குலாம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இந்த உலகத்தில் இப்படி என்ன தான் நடக்குது அப்படி சொல்லி அவன் பார்க்கும்போது அந்த இப்போ பேசியிருந்தாங்களா பேண்டிட் அவன் வந்துட்டான். ஹாங் ஊஞ்சா என்கிட்ட மாட்டிக்கினியா சொல்லிட்டு அவன் வந்துடுறான். இப்போ இவன் பார்க்குறான், என்னது இவன் எப்படி இங்கே வந்தான், இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் வெளில வந்துட்டானா சொல்லி அவன் பார்க்குறான். அவன் அங்கேருந்து வந்துட்டு என்ன கண்ணா எப்படி நல்லா இருக்கா சொல்லி கேட்குறான். நீ தானே இந்த ஜாங் பேக்ஸான்னு சொல்லி இந்த மெஜஸ்டி கேட்குறான். அதுக்கு அவன் வந்து இன்னுமா தெரில, அது நான் தான், உனக்கு எவ்வளோ தைரியம்டா, பயமே இல்லாமல் நீ பாட்டுனடி வெளில சுற்றின்னு இருக்க, நான் உன்னை தேடி வந்து கொல்ல வரும் உனக்கு தெரியாதான் நான் அப்படி சொல்லி அவன் கேட்குறான். அப்புறம் வந்து அவன் அப்படியே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். உன்
வாழ்க்கையோட கடைசி நாள் இதுதான். ஹாங் ஊன் சாங் எவ்வளோ தைரியம் தான் என் ஃபேமிலியே கொன்று இருப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். சே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அவனோட மொத்த குடும்பம் சாவறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் தான் அவங்க எல்லாருமே பிடிச்சி கொன்னேன். இப்போ இவன் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் இங்கே வந்திருப்பான். அவங்க என்னை டார்கெட் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி டைமில் பண்ணியிருப்பான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த சைடு ஹீரோ என்னன்னா, இந்நேரத்துக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பா, இங்கே எதனா சத்தம் வந்தால் கூட அவள் நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். இவன் பார்க்குறான், இவனும் ஆப்வியஸாக எனக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஒரே ஒரு ஸ்வாடு தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த ஒரு ஸ்வாடை வச்சு என்னால் இங்கே தப்பிக்கவே முடியாது. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னால் வின் பண்ணுறதுக்கு 0% கூட சான்ஸ் இல்லை. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இவன் ஒரு பெரிய கேங்கு, அதுலேயும் அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். என்னால் அவனையும் தூக்கடிக்க முடியாது. அப்புறம் இவனுங்க அங்கே தூக்கடிக்கிறது. அப்போ அதில் இருக்கும் ஒருத்தன் வந்து சொல்கிறான், பாஸ் அவனை சீக்கிரமாக கொல்லுங்க, நம்ம வந்து இவனுக்கு பே பண்ணியே ஆகணும். எவ்வளோ தெரியும் தான் இவன் வந்து சிஸ்டர் நான் கொண்டு இருப்பான் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் வந்து சொல்கிறான் இன்னொருத்தன், டேய் அதெல்லாம் ரைட்டு தான்டா, ஆனால் நம்ம வந்து இவனை கொல்றதுக்கு முன்னாடி இவனை வந்து துண்டு துண்டாக வெட்டி இவனோட கை காலெலாம் வெட்டி நாய்க்கெல்லாம் போட்டு அதை சாப்பிட்றத நம்ம இவனையே பார்க்க வைக்கணும்டா. அந்த மாதிரிலாம் பண்ணாதான் இன்னும் அருமையாக இருக்கும் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். மெஜஸ்ட்ரி வந்து பயங்கரமாக பயந்துடுறான். ஐயோ இல்லை என்னை விட்டுருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவன் வந்து இழுத்து தரையிலே வச்சுட்டு, டேய் உனக்கு என்ன தெரியும், நீ வாய மூடுறா, நீ சொல்கிறதுலாம் நாங்கள் ஏன்டா கேட்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க எல்லாரும். அப்போ அந்த குரூப்போட லீடர் வந்து சிரிச்சுக்கிட்டே, இன்றைக்கி தான்டா என் வாழ்க்கையிலே ரொம்ப நிம்மதியான நாள்னு அவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்கான். டேய் இப்போ தான்டா உன் ஃபேஸில் இருக்க ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உன்னை நான் பண்ணுறதெல்லாம் நீ அப்படியே உன் வாழ்க்கையிலே மறக்கூடாது, நீ செத்தான இதை நினச்சி நீ அப்படியே வருத்தப்படணும்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிக்கிறான். தலையை பிடிச்சி, இன்றைக்கி தான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். அவன் அப்படியே தலையை முடியை பிடிச்சி அவன் மூஞ்சி அப்படியே பார்க்க வைக்கிறான். அப்படியே டீமான் மாதிரி இருக்கான் அவன் பார்க்கும்போது. அந்த மெஜஸ்ட்ரி பயங்கரமாக பயந்துடுறான். அவன் அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக அடிக்கிறான். இவனை இழுத்துன்னு போங்க, இவனை இழுத்துட்டு போய் நம்ம இடத்துல கட்டி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவனும் ஓகே சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வந்து, இல்லை என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சொல்லி அவன் கத்தின்னு இருக்கான். அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் வந்து, பாஸ் இவனை என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறானுங்க. அப்போ அந்த பாஸ் பார்க்குறான், நம்ம ஹீரோ கையில் அந்த கட்டு போட்டுறதையும் பார்க்குறான். ஓ இங்கே பேர், இன்றைக்கி வந்து உன்னோட லக்கியான நாள் நீ கன்சிடர் பண்ணிக்கோ, இப்போதையும் நீ கிளம்பலாம் சொல்லி அவன் சொல்கிறான். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கேன், அதனால் உனக்கு நான் எந்த ட்ரபிளும் கொடுக்க போகிறதில்ல, கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். அப்போ அவன் கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் வந்து, பிரதர் இன்றைக்கி நீ ரொம்ப லக்கியாக தான் இருக்க, சீக்கிரமாக வீட்டுக்கு போன்னு சொல்கிறான். ஹீரோ பொறுமையாக அவன் கையெல்லாம் முறுக்கிட்டு பார்க்குறான். அந்த மெஜஸ்ட்ரி வந்து அவன் பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என்ன வேணா பண்ணுறேன், நீங்கள் என்னை உயிரோட விட்டா போதுன்னு அவன் கத்தின்னு இருக்கான். ஹீரோ வந்து அவனை பார்க்குறான். டேய் தாடி வச்சவனே ஒரு சின்ன நில்றா சொல்லிடுறான். நீ வந்து பயங்கர காண்டாயிடுறான். இப்போ நீ என்ன சொன்ன? டேய் குழந்த என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படி சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோ வந்து, டேய் நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா, ஏன் உனக்கு தமிழ் தெரியாதான்னு அப்படி சொல்லி அவன் கேட்குறான். அப்போது அவன் வந்து பயங்கர காண்டாயிட்டான். டேய் என்ன நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறியா, என் கையில் ஏகப்பட்ட பேர் செத்துருக்கானுங்க, இதோ நிற்கிறானே இந்த வீணா போனான், இவன் என் ஃபேமிலியை கொண்டுட்டான், நான் இப்போ அவனை கொல்ல போகிறேன், இப்போ நீ எதனா டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சின்னா இவன் கூட சேர்த்து உன்னையும் கொண்டுருவான், பரவாயில்லையான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஏகப்பட்ட பேரை கொண்டுருப்ப போல் அப்படி சொல்லி இவன் கேட்குறான். எனக்கு டவுட்டே இல்லை, நீ எப்படியும் இவனோட கம்மியாக தான் கொண்டுருப்ப அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். ஹீரோ, டேய் நீ வந்து என்னென்னா ரொம்ப ஏளனமாக பார்க்குறியா, சரி அவன் உன் ஃபேமிலியை கொண்டுட்டா நீ அவனை கொல்ல பார்க்குறல்ல, நீ எத்தனை பேர் ஃபேமிலியை கொண்டு இருப்ப, அவனுங்கெல்லாம் உன் மேலே ரிவெஞ்ச் எடுத்தா நீ உயிரோடு இருப்பியா சொல்கிறான் சொல்லி ஹீரோ கேட்குறான். அங்கே இருக்கவங்க எல்லாம் பயங்கர காண்டாயிடுறானுங்க. டேய் எவ்வளோ தெரியும் தான் எங்கள் பாஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பேசினு இருப்ப, பாஸ் இப்போயே சொல்லுங்கள் அந்த கிரேசி பாஸ்டரை போட்டது எல்லாம் சொல்லி எல்லாம் அப்படியே பயங்கரமாக கட்டின்னு இருக்கானுங்க. இவன் வந்து சிரிக்கிறான். டேய் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோ அந்த மெஜஸ்ட்ரியை பார்க்குறான். பார்த்துட்டு சுற்றி மொத்தம் 50 பேர் இருக்கானுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துறான் ஹீரோ. மெஜஸ்ட்ரி உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு, நான் வேணால் உன்னை காப்பாற்றுறேன், அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ இதுக்கப்புறம் என்னோட மேனரை பற்றி எந்த ட்ரபுளும் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணால் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்கிறான். அவனுங்களாம் பார்க்குறானுங்க. டி கிரேசி பாஸ்டர் என்னடா அப்படி பேசினு இருக்க, நீ என்ன சாவணுமா சொல்லி எல்லாம் பேசினு இருக்கானுங்க. அப்போ அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். என்னது அந்த மேனரா, இவன் பேசுறது நான் இது மாதிரி பார்த்தேனே அதுவா, அப்போ கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீல் தான், ஓகே நீங்கள் என்னை காப்பாற்றினா நான் எது வேணா பண்ணுறேன் சொல்லி இவன் சொல்லும்போது பின்னாடி ஒரு உதை, டேய் வாய மூடுறான் முட்டாள் சொல்லிட்டு ஒரு உதை விட்றான். அதுக்கப்புறம் வந்து
இங்கே பாருங்க, அவனை வந்து இப்போதைக்கு அமைதியாக வச்சுக்கங்க. அவனை நீ என்ன பண்ணாலும் சரி, அவனை இப்போதைக்கு அவன் சத்தமே எனக்கு கேட்கக்கூடாது சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்த போகிறான். ஓ, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். டேய் முட்டாளா, நீ என் கையில் சாவ போகிறன்ட்டு அப்படியே பக்கத்தில் போகிறான், ஹீரோ பக்கத்தில். நீ ரொம்ப அதிகமாக பேசிட்ட தம்பி, இனிமேல் நீ பேசவே மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோவை டே பேஸ்டர் செத்து போடான்னு சொல்லி அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோ பொறுமையாக நிற்கிறான் அவன் அட்டாக் பக்கத்தில் வர வரைக்கும். பார்த்தா திடீர்னு என்ன தெரியல, அவன் பாருக்கிறான் அட்டாக் பண்ண வந்தவன். எல்லாரும் ஸ்டன்னு. அம்மா இப்போ இங்கே என்ன நடந்தது? ஜாங்கு, டே ஜாங்கு எழுந்துடுறா, என்னடா ஆச்சு சொல்லி எல்லாம் பார்க்குறானுங்க. இந்த மெஜிஸ்டிக்கே ஷாக்கு. அப்போ அந்த டீம் லீட்ரு, இல்லை இது இம்பாசிபிள், இவன் வந்து நம்ம குரூப்லேயே 3 ஸ்ட்ராங்கஸ்ட் தானே ஆடல ஒருத்தன், இவனே அவன் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டானா? அவனோட மூமெண்ட்டை கூட என்னால் பார்க்க முடியல. இவன் யாராக தான் இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு இவன் என்னோட ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போதைக்கு நம்ம சைடு தான் ஆட்கள் பலம் அதிகமாக இருக்குது, நம்மகிட்ட நம்பர் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒன்றா போய் அட்டாக் பண்ணால் அவனை ஈஸியாக நம்ம கொண்டுடலாம். நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பார்த்து அவங்களாம் தாண்டி தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சுற்று போடுங்கடா அப்படின்றான். எல்லாம் சுற்றிடுறானுங்க. இவன் அப்படியே ஒரு மாதிரி பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சிக்கினே, டே தம்பி இன்றைக்கி இவனை நாங்கள் எவ்வளோ ஈஸியாக கொல்ல போகிற மட்டும் பாடுறா, சாவடிங்கடா அவனா சொல்லி கத்துறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இது வந்து இப்போதைக்கு நியூ இயருக்காக தான் போட்டேன். அந்த சாப்டர் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். இன்னொரு 20 சாப்டர் தான் இருக்குது. அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் இது வேணால் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா பிடிக்கலாம் வேறு எதனா மாண்பா கமெண்ட் பண்ணுங்கள், அதை அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாய் நண்பா, இந்த மானோட ஃபஸ்ட் பார்ட் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், வேணுன்னா போய் பாருங்கள். சரி, ஓகே. இந்த மானோட ஸ்டார்டிங்லேயே அங்கே சுற்றி இருந்த எல்லா பேண்டிட்ஸும் பார்க்குறானுங்க. அப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டு வந்து சிரிக்கிறான். செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுங்கள், இன்ஸ்டண்ட்டாக அட்டாக் பண்ணி அவனை கொண்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறான். சீக்கிரமாக எல்லாம் அவனை கொல்லுங்கடா சொல்லி கத்தும்போது நம்ம ஹீரோ மூஞ்சில் எந்த எமோஷனுமே இல்லை. அவன் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கடான்னு அவன் பட்டன் சைலண்ட்டாக நிற்கிறான். அவன் அப்படி கத்திட்டு இருக்கும்போது எல்லாம் அப்படியே பாயிறாங்க நம்ம ஹீரோ கொல்லணுன்ட்டு. நம்ம ஹீரோ சிங்கிள் ஸ்டெப்பு கூட அசையவே இல்லை. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், இப்போதைக்கு நான் இவனுங்களை கொண்டு தான் ஆகணுமா இல்லை விட்டுடலாமா? இவனுங்களை கொல்றது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு சிங்கிள் ஸ்ட்ரைக்கு போதும், இவனுங்க எல்லாரையுமே கொண்டுருவேன். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி ரத்தம் அந்த பூமியில் படணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு சிலருக்காக நான் இதை பண்ணி தான் அவனை சொல்ல ஹீரோ நினைக்கிறான். அந்த குட்டி பாப்பாவை தான் அப்படி நினச்சி பார்க்குறான் மனசில். நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப சோகமாயிட்டான். சே, இப்போதைக்கு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். ஜஸ்ட்டு 1 செகண்டு தான். அப்போ வந்து அந்த மெஜிஸ்ட்ரியும் பார்க்குறான், இந்த பேண்டிட் குரூப்போட ஹெட்டும் பார்க்குறான் அங்கே என்னடா நடந்ததுன்ட்டு. நம்ம ஹீரோ வந்து அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தனோட கழுத்தை பிடிச்சடி நிப்பாட்டி வச்சுருக்கான். நிப்பாட்டி வச்சுட்டு அவனை பார்த்து முறைக்கிறான். இப்போ தான் அந்த பேண்டிட் குரூப்போட ஹெட்டுக்கு தெரியுது, இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நடந்து முடிஞ்சிச்சு. நான் பார்த்தது என்னாலே சுத்தமாக நம்பவே முடியல. இது மட்டும் நான் பார்க்கலனா கண்டிப்பாக இது நான் நம்பியே இருக்க மாட்டேன். அவன் ஜஸ்ட் அவனோட ஸ்வாடை வந்து த்ரோ பண்ணான். அதுக்கப்புறம் அதில் ஒரு கல்லை தூக்கி அடித்தான். அந்த ஸ்வாடு வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஃப்ரேக்மெண்ட்டாக நிறைய பிரிஞ்சுது. அவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இங்கேருந்து எல்லாரையுமே கொண்டுட்டான். என்னோட சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே அவன் ஜஸ்ட்டு ஒரே ஸ்ட்ரீக்கில் அனிஹிலேட் பண்ணிட்டானா. இது என்னால் நம்பவே முடியல. இது ஒரு நார்மல் பர்சனால் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா? ஹியூமனால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இவன் வந்து மார்ஷல் மாஸ்டர்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான லீக்கில் இருக்கான். அதாவது இவனோட லெவலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ரிவெஞ்செல்லாம் நான் மறந்தே ஆகணும். நான் இப்போதைக்கு இங்கே எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அவன் என்னை கொண்டுருவான். இப்போ எனக்கு புரியுது, என்னோட பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் இருந்து ஓடி ஆகணுன்ட்டு அவன் பேஸ்டர்னு கத்திட்டு அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்தையுமே அவன் லெக்கில் போட்டு அவன் வந்து பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த இறந்த சப்பானியர்ஸ் யாரையுமே அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு அவன் உயிரை காப்பாற்றணும்னு திரும்பி ஓடிட்டே இருக்கான். இதுதான் அவன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து பயந்து அவன் ஓடுறது. அவன் ஓடுறத அங்கே இருக்க 2 பேரை பார்க்குறாங்க. ஓ, அவனோட மொத்த பவரையும் அவன் லெக்கில் போட்டு அவன் ஓடுறான்னான்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, ஓ ஓடிட்டியா, உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு கட்ஸு நிறையா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சதோட கம்மியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரு கல் எடுத்து அவனை அடிச்சு கொண்டுலான்ட்டு. அப்போ பின்னாடி இருக்க அந்த மேஜிஸ்ட்ரி வந்து, இல்லை வேணாம், நம்ம வந்து இப்போதைக்கு அவனை உயிரோடு தான் பிடிச்சாகணும், ப்ளீஸ் அவனை கொண்டுறாதீங்க, அவனை போய் உயிரோட பிடிங்கன்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், சே இப்போ இவன் சொல்கிறத வேற கேட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த மாதிரி ஓடுறவனவங்களை பிடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை. என்னோட மேனர் இஷ்யூவை நான் சால்வ் பண்ணணும்னா இப்போதைக்கு அவன் சொல்கிறத நான் கேட்டு தான் அவன்ட்டு நம்ம ஹீரோ ஜஸ்ட் செகண்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிட்டான். இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது நான் இப்போதைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு அவனை போய் நம்ம சீக்கிரமாக பிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான்.
அங்கே வந்து சும்மா லைட் ஸ்பீடில் நம்ம ஹீரோ வந்து சும்மா சல்லுன்னு போகிறான். அந்த பேண்டிட்டு ஈக்குவலாக நம்ம ஹீரோ போயிட்டு அவன் தலைக்கு மேலே நம்ம ஹீரோ கையெடுத்துட்டு போகும்போது அவன் பார்க்குறான், இவன் மான்ஸ்டரானா, இவனால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி அவன் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவன் தள்ள ஒரே அடியில் அவன் மூஞ்சி அப்படியே தரையில் பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே இந்த மெஜஸ்டி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஹே மெஜஸ்டி, இங்கே பேர் நம்ம டீல் இதோட முடிஞ்சுது, உனக்கு புரிஞ்சுதா புரியலையா சொல்லி நம்ம கேட்குறான். நம்ம மெஜஸ்டி வந்து எஸ் சார் புரிஞ்சுது, அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சுது சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, இங்கே பேர் இன்னொரு தடவை என் மேனர் பக்கம் சண்டை போடலான்னு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போதே அவன் வந்து, இல்லை சார் நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இனிமேல் நான் அந்த பக்கமே வரமாட்டேன், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் சொல்லி சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து, இங்கே பேர் நீ என்னை இங்கே பார்த்தது இதை பற்றிலாம் வெளில சொல்லவே கூடாதுன்னு சொல்லும்போது அவன் எஸ் சார் எனக்கு புரிஞ்சுச்சு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த குட்டி பாப்பா சொன்னது ஒன்று ஞாபகம் வருது. ஹே மிஸ்டர், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வெளில அங்கேனா போனீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசும்போது சரிங்க, ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் எமோஷனே காமிக்கலாம், அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்படி சொல்லியிருக்கு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பேர் உனக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னா எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான். அவன் நம்ம ஹீரோ சிரிச்சதை பார்த்துட்டு, இவன் கண்டிப்பாக ஒரு மான்ஸ்டராக தான் இருக்கணும், இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்படி ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு அது வரைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை, நான் மட்டும் அவனுக்கு எதிராக போயிடவே கூடாது, அவன் என்ன கேட்டாலும் நான் செஞ்சே ஆகணும், நான் இன்னொரு தடவை அந்த மேனர் பக்கம் போகவே மாட்டேன், மேனர்னா இனிமேல் அந்த மவுண்டன் பக்கமே நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் தான் காமிக்கிறாங்க. ஹுஞ்சான் ப்ரொவினியன்ஸோட மார்க்கெட் பிளேஸு. அங்கே தான் நம்ம ஹீரோவாக அந்த குட்டி பாப்பாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க லேடிஸ்லாம் பேசுகிறாங்க, நீ கேட்டியா அந்த பேண்டிஸ்லாம் இப்போ ரீசெண்டாக மாட்டிக்கினாங்களாம் அப்படி சொல்லி பேசும்போது அந்த குட்டி பாப்பா அதெல்லாம் கேட்டு, இங்கே பாருங்க மிஸ்டர், எனக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது, ஏன்னா அந்த காட்டில் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருந்தோம்லாம் சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ ஏன் கூட இருக்க, அப்போ உனக்கு பயமாக இருக்கா சொல்லி கேட்கும்போது அந்த குட்டி பாப்பா வந்து லிட்டில் கொஞ்சம் பயமாக இருந்தது சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாப்பா அதான் அவங்களாம் மாட்டிக்கினாங்களே, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பாப்பாவுக்கு இது ஒரு நல்ல வாசனை வருது. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு கடையில் நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான், இப்போதைக்கு அந்த பேண்டிட்ஸ் எல்லாரும் மாட்டிக்கினானுங்க, அந்த மேனர் ப்ராப்ளமும் இப்போ இல்லை, அதுவும் போயிடுச்சு, இப்போதைக்கு நான் செய்யறதுக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லையா சொல்லி ஹீரோ பார்க்குறான். அந்த பாப்பா போனது வந்து ஒரு ஃபுட் ஷாப் தான், அங்கே வந்து நிறைய விதவிதமான ஃபுட்டெல்லாம் இருக்குது. அந்த ஃபுட்டை பார்த்துட்டு வாவ் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படி சொல்லி இந்த பாப்பா நினைக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், சார் நான் இப்போதைக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்கணுன்னா அதுக்கு எல்லாத்தோட முக்கியமானது ஃபண்ட்ஸ் தான், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுறது நிறைய ஃபண்டு தான் அப்படி சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இதுடன் சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான், சார் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு வேணுன்றப்ப நான் எங்கே வேணால் படுத்து தூங்கிப்பேன், அதேமாரி எனக்கு பசிச்சதுன்னா நான் பட்டுன்னு போய் ஹண்ட் பண்ணி சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான் நான் என் சின்ன வயசில் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதனாலேயே எனக்கு எப்படி இந்த மணி ஏர்ன் பண்ணுன்ற எந்த ஒரு விதமான ஐடியாவுமே இல்லை, ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதனால் இந்த வாழ்க்கையை நான் நல்லா வாழணும்னா எனக்கு காசு முக்கியமாக தேவை, என்னால் இன்னும் நம்பவே முடியல, இந்த மணி வந்து முக்கியம், நான் இப்போ தான் ரியலைஸே பண்ணுறேன். சரி ஓகே. அப்புறம் குட்டி பாப்பாவை பார்த்து வா பாப்பா போகலாம் சொல்லி கூப்பிட்றான். அந்த பாப்பாவும் சரி ஓகே போகலான்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் இப்போதைக்கு சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி எதனா ஒரு வழி கண்டுபிடிச்சாகும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறான். அந்த குட்டி பாப்பாவும் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்ட்டு பின்னாடி ஓடி வருது. அப்படியே சீனு கட் பண்ணி அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ குட்டி பாப்பா வந்து, மிஸ்டர் அங்கே பாருங்க சொல்லிட்டு எங்கேயோ போய் பள்ளம் தோண்டிட்டு இருக்கு. ஹீரோ வந்து என்ன பண்ணுற சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சொல்லிட்டு பாப்பா பள்ளம் தோண்டிகிட்டே இருக்குது. இதோ கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் அப்படி சொல்லுது. நம்ம ஹீரோ, நீ ஏன் இப்போ சடனாக அங்கே போய் பள்ளம் தோண்டிட்டு இருக்க, என்ன பண்ணுற சொல்லி கேட்குறான். இதோ இருங்க இங்கே பாருங்க, இதோ இந்த பூ இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேன்ஷனில் நட்டு வச்சுக்கலாம் சொல்லுது. ஹீரோ பார்க்குறான், அது உன்னால் முடியுமா சொல்லி கேட்குறான். பாப்பா வந்து, இது பார்க்க ரூட்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா அதை எடுக்க ட்ரை பண்ணுது. அது வந்து நல்லா ட்ரை பண்ணும்போது ஹீரோ பார்க்குறான், இங்கே அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இது எங்களோடது இல்லையே, ஆனால் இப்போ நாங்கள் மட்டும் தான் அந்த மேனர்கிட்ட போகிறோம், ஒருவேளை வேறு யாருனா இருக்காங்களோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்புறம் இந்த பூவை பார்த்தோன்னா இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது, அதுலேருந்து அந்த கலர்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஒருவேளை இங்கே யாருனா இருக்க சான்ஸ் இருக்கோ, ஒருவேளை யாருனா இங்கே வேணும்னு அந்த பூ நட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த பாப்பா வந்து அந்த செடியை பிடுங்கிச்சு. அந்த செடியில் வந்து ஏதோ ஒரு பை இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா பார்க்குது, இங்கே பார்த்தீங்களா நான் பண்ணிட்டேன் இதை நான் எடுத்துட்டேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, ஆனால் இந்த ஃப்ளவரில் ஏன் ஏதோ ஒரு பை இருக்குது, நான் வேணால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா சொல்லி இந்த பாப்பா அதை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணும்போதே ஒருத்தன் வரான்.
உனக்கு எவ்வளோ தைரியம் தான் மற்ற பீப்புளோட ஸ்டெப் எல்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே அட்டாக் பண்ண வரான் குட்டி பாப்பாவை. குட்டி பாப்பா பார்க்குது. அந்த குட்டி பாப்பா வந்து ஒன்றுமே புரியலைங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ பட்டுன்னு வந்து அந்த கத்தியை அப்படியே பிடுங்கிட்டான். அவன் கையை வந்து அப்படியே முறுக்கி விட்டான். அந்த கத்தி வந்து கீழே ஊந்துச்சு. யாரா நீ சொல்ல ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் பார்க்குறான், இவன் யார் இவன் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சாலாம் முறுக்கும்போது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் எப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி சொல்லிட்டு எடிக்கிறான். அவன் அப்படியே வானத்துலேருந்து அப்படியே தரல வந்து தொப்புன்னு வந்து அப்படியே மயங்கிட்டான். அப்போ அப்படி மயங்கி இந்த பார்த்துருந்து குட்டி பாப்பா பார்க்குது. அங்கே பார்த்தது அப்படியே ஷாக்கில் அப்படியே குட்டி பாப்பா மயங்கி வந்துச்சு. நம்ம ஹீரோ அந்த பாப்பா பிடிச்சிட்டு, சே இந்த குட்டி பாப்பா வந்து ஷாக் ஆகிடுச்சு போல் அதான் மயங்கிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்தில் போகிறான். எனக்கு மட்டும் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனை நான் அட்டாக் பண்ண விட்டே இருக்க மாட்டேன். அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய ஒரு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலாம்? அவன்னா பைத்தியமா? பேசாமல் அவனை கொண்டு இல்லாமல் சொல்ல ஹீரோ யோசிக்கிறான். அவன் மட்டும் இந்த குட்டி பாப்பா மேலே எதனா கீரல் போட்டிருந்தா கூட அவனை அப்போவே கொண்டு இருப்பேன். சே அவன் வந்து ஆனாலும் எங்களை எப்படி பயன்படுத்த ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்குது. யார் தான் அவன்? எனக்கு தெரிஞ்ச அவன் முட்டாளாக இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். ஆமாம் இது எடுத்ததுக்கு அவன் எதுக்கு ஸ்வாட் எடுத்துட்டு இந்த குட்டி பாப்பாவை அட்டாக் பண்ண வந்தான்? சோமி அந்தளவுக்கு எதுவும் பண்ணலையே, இதில் என்ன இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தோன்னே ஹீரோ ஸ்மைலை போட்டு ஓ இதுதானா சொல்லி நினைக்கிறான். அது என்ன நம்மளுக்கு சரியாக காமிக்கல. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட போகிறான். அந்த பையன்கிட்ட போய் அந்த பையனையும் அந்த குட்டி பாப்பையும் ஒரு கையில் தூக்கிட்டு சரி ஓகே இவனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறான். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவோட மேன்ஷன் தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் அங்கே தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். ஃபுல்லாக ஏஞ்சிட்டு அம்மா நான் இப்போ எங்கே இருக்க சொல்லி பார்க்கும்போது யாரோ நீ ஏஞ்சிட்டே சொல்லி கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். இவன் நீ அப்படி சொல்லும்போதே என் பேர் தான் டேன் உயான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் நல்லா முறைச்சி பார்க்குறான். அந்த பையன் எப்படி ஏன் இவன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லி அவன் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனை இன்னும் எல்லாம் முறைச்சி பார்க்குறான். என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அவன்கிட்டருந்து ஒரு பயங்கரமான பிளட் லிஸ்ட் வருது. அவன் என்னை ஜஸ்ட்டு பார்க்கறது மூலமாகவே என்னால் அந்த பிளட் லிஸ்ட்டில் ஃபீல் பண்ண முடியுது சொல்லி அவன் யோசிக்கிறான். அவன் அப்படியே ஒரு பாம்பு சுற்றி வலிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ ஏன் சோமியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண சொல்லி கேட்குறான். அப்போ அவன் வந்து சொல்ல வரான். இல்லை அப்படிலாம் இல்லை சொல்ல வரும்போது இங்கே பாரு நீ எதுக்கு சோமியை அட்டாக் பண்ண? நான் வந்து உன்னை அங்கேயே கொண்டுலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஏன் விட்டேன்னு தெரியுமா சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை அது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது சார் சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவன் பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாரு எல்லா லைஃபுக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். உன்னோட லைஃபு நீ எவ்வளோ ஒர்த்துன்னு நினைக்கிற சொல்ல நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அவன் வந்து என் லைஃபு அது வந்து ஒரு 10 லட்சம் ஞாங்க இருக்கும் இது ஓகே தானே சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து நீ என்ன அந்தளவுக்கு வேல்யூபிளா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் வந்து இல்லை நான் வந்து அந்தளவுக்கு வேல்யூபிளான்னு எனக்கு சரியாக தெரியல சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்புறம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இவன் மனசுலேயே நினைக்கிறான் நான் அந்தளவுக்கு வேல்யூபிள் தானா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு யாங் வேல்யூபிள் இருப்பனானே எனக்கு சரியாக தெரியல அப்படி சொல்லி அவன் மனசுலேயே நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் சரி ஓகே இங்கே பாரு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே அவங்களோட ஓன் வேல்யூவை எப்படி சொல்கிறது ஓன் வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி உன்னோட கான்ஃபிடென்ட்டை நான் பாராட்டுறேன். உனக்கு உன் எபிலிட்டி மேலே நிறைய கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்குதான். சரி ஓகே உன்னோட லைஃபுக்கு ஒரு 10 லட்சம் ஞாங்க. அப்புறம் நீ வந்து சோமியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல அதை கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்ல அதுக்கு ஒரு 40 லட்சம் ஞாங்கு மொத்தமாக 50 லட்சம் ஞாங்கு ஓகேவா சொல்ல ஹீரோ கேட்குறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு நீ மட்டும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் விட்ட நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன் சொல்ல உயிரோடய முறைச்சுன்னு டெரராக சொல்கிறான். இதுன்னு இந்த சாப்டர் முடியுது. ஹாய்ன்பா இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மெஜஸ்டி தான் காமிக்கிறாங்க. போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்து அந்த திருட்டு பையனை வந்து அடிச்சு விட்டாங்க பேண்டிட்டு. அந்த பேண்டிட்டை வந்து அந்த மெஜஸ்டி தூக்கின்னு வந்து அவன் தான் பிடிச்சன்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொடுத்துட்டான். அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மெஜஸ்டியை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பேசிக் ஸ்டோரி தான். இப்போ அதில் வந்து அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து மெஜஸ்டி நீங்கள் வந்து ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, இந்தாங்க இதை கொஞ்சம் சாப்பிடுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க வந்துருக்கு. இவன் பார்க்குறான் என்னடா இது இவங்க எல்லாம் ஏன்டா நீ சுற்றி வராங்க. சரி ஓகே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து எனக்கு நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது நான் அதனால் அதை பார்க்க போகிறேன், குட் பை அப்படின்னு உள்ளே குடுக்குன்னு ஓடி போய் கதை சாத்திட்டான். இவங்கெல்லாம் வா அவர் எவ்வளோ கூலாக இருக்காரு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் உள்ளே வந்துட்டு என்னடா நடக்குதுங்க எனக்கு கேட்டால் இவ்வளோ ப்ரெஷர் தரீங்க, நிம்மதியாக வெளில போயிட்டு வர விட்றீங்களாடா டேய், என்னை ஏன்டா எல்லா ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க டேய், இதெல்லாம் நியாயமாடா உங்களுக்கு
அந்த கொடூரமான ஜாகிங் பைக்ஸாங்க பிடிச்சது நான் தான். ஆனால் நான் மட்டுமா பிடிச்சேன்? எனக்கு அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணலாம், என்னால் அவனை பிடிச்சே இருக்க முடியாது. இப்போ வந்து இங்கே இருக்க எல்லா காமனர்ஸுமே என்னை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுனா என்னை ஹீரோனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வலியுதுங்க. என்னால் சுத்தமாக முடியல. இந்த கவர்மெண்ட் வேற இப்போ என்னை நம்பி எனக்கு புதுசாக மிஷின்லாம் தர ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ தான் அவன் முன்னாடி வந்து ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, ரீசெண்டாக கோல்டன் புத்தா ஸ்டாச்சு வந்து ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது வந்து சாதாரணமானது இல்லை, அது வந்து இம்பீரியல் பேலஸ்லேருந்தே காணாமல் போயிடுச்சு. அதை திருடினவன் கண்டிப்பாக ஒரு பெரிய திருடினா தான் இருப்பான். நீங்கள் இப்போதைக்கு அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சா ஆகணும். இதை வந்து நீங்கள் தான் எப்படியாச்சும் சால்வ் பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், இது வெளியும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இதை நீங்களே சால்வ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லி கேட்குறான். அப்புறம் வந்து இவன் வந்து பார்க்குறான் இப்போதைக்கு என்ன பண்ணலான்ட்டு. அப்போ அவன் வந்து, நீங்கள் என்ன அந்த ஜாகிங் பைக்ஸாங்கே அசால்ட்டாக தோக்கடிச்சவர், உங்களோட சப்பார்டினேட்டை வச்சு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக முடிக்க மாட்டீங்களா சொல்லி கேட்கும்போது அவன் முடிச்சிடலான்றான். ஓகே, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேப்பபிளான ஆளுங்களாம் நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உங்களால் இது முடியலை அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் இதை நான் கண்டிப்பாக பண்ணியே தருவேன்ட்டு இவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கப்புறம் இவன் நினைக்கிறான், சே இப்போ நான் என்ன தாண்டா பண்ணுறது, இப்போதைக்கு அந்த திருடன் யாருன்னு தெரில, இதை நான் அவனை எப்படி கண்டுபிடித்தேன்னு எந்த வழியுமே இல்லையே, இப்போ நானே இப்படி வந்து மாட்டிக்கினேனே, இப்போ எல்லாம் என்னதான் பார்ப்பானுங்க, நான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ தேவையில்லாத பிரச்சனை நானே போய் தலையை விட்டுருந்தேன். அந்த வீணா போன திருட்டு பைத்தியக்கார பையன் எவன்டா அவன் சொல்லி இவன் யோசிக்கும் போதே கரெக்டாக நம்ம ஹீரோட்ட போன வாட்டி கடங்காரனால எவ்வளோ 50 லட்சம் ஞாங்க்கு அவனை தான் காமிக்கிறாங்க. கண்ணுக்கு நல்லா வீங்கி இருக்கு, மூஞ்சி ஃபுல்லாக பேண்டேஜ், கையில் தொடத்தை வச்சு பெருகிட்டு இருக்கான். இந்த ஹெவன்ஸ் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கேவலமான விதியெல்லாம் எழுதி தருது, இந்த மாதிரி ஒரு வீணா போன ட்ரையல்லாம் நான் ஏன் அட்டன் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறான். லாஸ்ட் நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்லியிருப்பான்ல 50 லட்சம் யாங்குன்ட்டு. அவன், என்னது 50 லட்சம் யாங்கா, நீங்கள் என் உயிருக்கே 1 லட்சம் யாங்கு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு 40 லட்சம் யாங்கு? ஆமாம், ஃபஸ்ட்டு 1+1 5 டே, என்னடா இது ஏமாத்துறீங்க அப்படின்னு அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து, இங்கே பாரு நீ தர முடியுமா முடியாதா சொல்லி கேட்குறான். அவன் வந்து, நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் திருடின எல்லா ட்ரெஷருமே விற்றா கூட அந்த அளவுக்கு காசு என்கிட்ட வராது, இது வரைக்கும் 50 லட்சம் யாங்க நான் பார்த்தது கூட இல்லை, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இவன் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது இவன் ஒன்றும் ஜோக் பண்ணுற மாதிரி தெரில. என்கிட்ட மட்டும் காசு இல்லைன்னு சொன்னால் இவன் கண்டிப்பாக யோசிக்காமல் என்னை கொன்றுவான். இப்போ என்ன தான் பண்ணுறது? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கேன், நீங்கள் என்ன சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்ட்டு காலையிலே உண்டான். நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், க்ளீனிங் லாண்ட்ரி எது வேணால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சே தருவேன் சொல்லி சொல்கிறான். ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப முறைக்கிறான். அப்போ அவன் வந்து, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஒருவேளை நான் அவனை அப்செட் பண்ணிட்டேனா? இல்லை, அவன் கண்டிப்பாக என்னை கொன்றுவான், அவன் செகண்ட் தாட்டே பார்க்காம என்னை கொன்றுவான், நான் இங்கே சாகக்கூடாது, நான் அப்படியே உயிரோடு இருக்கணும். இப்போதைக்கு என்ன சொல்கிறது, எனக்கு குக்கிங் தெரியும், நான் நல்லா சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஹீரோவுக்கு அப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. ஹீரோ வந்து அந்த குட்டி பாப்பா வந்து சமைச்சு கொடுத்துருப்பான். குட்டி பாப்பா வந்து, மிஸ்டர் எனக்கு பசிக்கலை, உங்களுக்கு பசிக்குதா, எனக்கு நிஜமாக பசிக்கலை அப்படி சொல்லுது. ஏன்னு பார்த்தா அந்த சாப்பாடு வந்து ஃபுல்லாக கறிக்கு வச்சுருக்கான் சமைக்கிறன்ற பேரில். அதே மாதிரி மிஸ்டர் இது வந்து டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை சொல்லி பாப்பா சொல்லிடுது. நம்ம ஹீரோக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இதெல்லாம். குக்கிங்கா, சரி ஓகே, அப்படின்னா நான் வேணா உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ வந்து அந்த கடன் மொத்தமாக நீ வேலை செஞ்சு கழிக்கணும், புரிஞ்சுதா சொல்லி கேட்குறான். அவனும் ஓகே புரிஞ்சுது சொல்லி சொல்கிறான். ஹீரோ வந்து, இங்கே பாரு, நீ மட்டும் இங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னோட அந்த கடன் அமௌண்ட்டு ஃபுல்லாக டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து, இப்போதைக்கு என்ன பண்ணுறது, இவன் வழியில் இப்போதைக்கு நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம செத்துருவோம், இப்போதைக்கு கொஞ்ச நாள் இங்கேயே சர்வையாக இருப்போம், நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ இங்கே நம்ம எஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்படியே ப்ரெசண்ட்டு தான் காமிக்கிறாங்க. அதுலேருந்து தான் இவன் இங்கே இருக்கான். இவன் வந்து இங்கே சர்வெண்ட்டு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். நான் ஏன்டா இங்கே சர்வெண்ட்டு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பெருக்கின்னு இருக்கும்போது பின்னாடி தான் நம்ம குட்டி பாப்பா வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. அந்த வீணா போனவன் இருக்கானே, அவன் என்ன கொஞ்ச நேரம் கூட உட்கார விட மாட்டான், நாள் முழுக்க என்ன எதனா ஆர்டர் கொடுத்து வேலை வாங்கினே இருக்கான். அந்த குட்டி பாப்பா வேற என்னத்து என்னையே பார்த்துட்டு இருக்கு. அந்த சோமி பாப்பா மட்டும் வந்து என்னோட அந்த குட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நான் அந்த பாப்பாவை அட்டாக் பண்ண போயிருக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ பெரிய கடனும் என் மேலே இருந்திருக்காது. அந்த பாப்பா எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க அவன் பார்க்குறான். சரி இப்போதைக்கு எனக்கு நிறைய டைம் இல்லை,
நான் வந்து இப்போதைக்கு அந்த பிளாக் மார்க்கெட்டில் இருக்க மெர்ச்சன்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் ஆகணும். அப்போ தான் நான் அங்கே போய் இந்த புத்தா சிலையை கொடுத்து என்னால் காசாக மாற்ற முடியும். அப்படி அந்த புத்தா சிலையை நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு கோல்டன் பவுச்சே கிடைக்கும். அதில் ஏகப்பட்ட தங்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நான் ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்வேன். நான் வந்து அந்த இம்பீரியல் ரெசிடென்ஸ்லேருந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சமையல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். நல்லா பயங்கரமாக பளபளன்னு மின்னுது. நம்ம குட்டி பாப்பா அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணுக்கு நல்லா பயங்கர பெருசாகி வாவ்னு பார்க்குது. நம்ம ஹீரோவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது நல்லா தானே இருக்குது, நீ வந்து திருடனாக இருக்கிறதுக்கு ஒரு குக்காகவே இருந்திருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். குட்டி பாப்பாலாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டுச்சா, குட்டி பாப்பா வந்து நான் தீஃபா அப்படி சொல்லி பார்க்குது. ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதை கவலைப்படாத சொல்லி சொல்கிறான். அவன் வந்து உங்களுக்கு அதை சமாளிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவனே பேச்சை மாற்றுறான். ஹீரோ வந்து சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது, இவனை உயிரோட விட்டதும் கொஞ்சம் ஒர்த்தியாக தான் இருக்குது சொன்ன ஹீரோ நினைக்கிறான். சரி இங்கே பேர் உன்னோட சேலரி வந்து மாதத்துக்கு 3 யங் புரியுதா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த வீணா போனவன் இருக்கானே இவனுக்கு என்ன பண்ணுறது, வெறும் 3 யாங்க வச்சு என்னடா பண்ணுறது, எனக்கு கடனே கிட்டத்தட்ட 10 லட்சம் யாங் 5 லட்சம் யாங்க சொல்லிட்டு இப்போ 3 யாங்க வச்சு அப்புறம் அதை கழிக்கிறத சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த நான் திருட்டு வந்த அந்த ஐட்டம் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சி ஆகணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போனா ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைச்சி தான் ஆகணும். அந்த சான்ஸ் வரப்போ நான் கண்டிப்பாக செகண்ட் தாட் இல்லாமல் இருந்து ஓடியே போகணும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சோமி உனக்கு ஒன்று தெரியுமா சொல்லி கேட்குறான். சோமி இப்போ என்ன கேட்கும்போது ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா ஹோங்காங் இருக்கார்ல அவர் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் புத்தாவோட கையிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு சேயிங் இருக்கு, உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறான். அப்போ சோமி பாப்பா வந்து அப்படியா சொல்லி சாப்பிட்டுட்டே கேட்குது. உனக்கு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கேட்குறான். அவன் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறான். பாவம் அந்த சண்முகாங் அவர் இப்போது நடிக்கும் போதா எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்புறம் வந்து அவன் மனசுலேயும் நினச்சிக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கோல்டன் ஹெட்பேண்ட் இருந்தது, அது இல்லைனா சண்முகாங் புத்தாட்ட வந்து எப்போ தப்பிச்சிருப்பாரு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான், வெளில சொல்ல. அதுக்கப்புறம் அவன் அந்த வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது என்ன போய் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த வீடு கழுவுறது அப்புறம் லாண்ட்ரி இந்த மாதிரிலாம் பண்ண விட்டானுங்களே, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய கிரேட் தீஃபு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அந்த மேன்ஷன் உள்ள போய் திருடிட்டுலாம் வந்தேன், அந்த இம்பீரியல் மேன்ஷன் உள்ள போயிட்டு திருட்டு வரட்டுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் என்ன கூட்டின்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாடே, நான் என்ன ஒரு ஆர்டினரி தீஃபா, என்னெல்லாம் ஆர்டினரி தீஃப் கூட கம்பேரே பண்ண முடியாது, என்ன போய் இப்படிலாம் பண்ணுறானுங்களே, நான் இங்கேருந்து எப்படியாச்சு தப்பிச்சே ஆகணும், இங்கேருந்து நான் தப்பிச்சு போய் இந்த வேர்ல்டில் யாருக்கிட்டையும் மாட்டவே கூடாது, என்னெல்லாம் இந்த வேர்ல்டில் யாரிலையும் ஃபஸ்ட்டு பிடிக்கவே முடியாது, நல்லா எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட அவன் அப்படி பேசிட்டே அந்த துணியை தூக்கி அடிக்கிறான். என்னால் இது போல இருக்கவே முடியாது, என்ன சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் கூட உட்காரவே விட மாட்டா, டாயா இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் நான் இங்கே தான் சுற்றின்னு இருக்கேன், அந்த பிளாக் மார்க்கெட் டீலர் வேற இங்கே நாங்கள் பேசி வச்ச லொக்கேஷனுக்கு சீக்கிரமாக வந்துடுவான், என்னால் இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது, நான் எப்படியே சீக்கிரமாக அங்கே போனோம், நான் வந்து அதேமாதிரி மாட்டிக்கவும் கூடாது, இவங்ககிட்ட மட்டும் நான் மாட்டினேன் கண்டிப்பாக எனக்கு எதனா பெருசாக அதுக்கப்புறம் செய்வான், ஆனால் இங்கேருந்து நான் தப்பிச்சா ஆகணும், இப்போதைக்கு நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கணும், சப்போஸ் நான் இவங்ககிட்ட மாட்டினாலும் கவலைப்பட வேணாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா என் சாப்பாடு அப்படி இப்படின்னு கொஞ்சம் என் தேவை அவனுக்கு இருக்குது, அதனால் நம்ம இப்போதைக்கு கவலைப்படாமல் இங்கேருந்து தப்பிச்சு தான் ஆகணும், நான் மட்டும் இங்கேருந்து தப்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், ஏன்னா நான் ஒரு திருடன், இங்கேருந்து போயிட்டு நான் திருடுவேன் விற்பேன் சந்தோஷமாக இருப்பேன், திருடுவேன் விற்பேன் சந்தோஷமாக இருப்பேன், ஓகே இதுதான் என்னோடய லைஃபு, நான் எவனுக்கும் சர்வெண்ட்டாலாம் இருக்க முடியாது, செத்தாலும் பரவாயில்லைங்க தப்பிச்சிருவான் அவன் நினைக்கும் போதே டேய் எங்கடா இருக்க சொல்லிட்டு ஒரு சவுண்டு, இவன் அப்படியே குடுகுன்னு ஓடி வந்து மயிலாட் இங்கே தான் இருக்கீங்களா சொல்லுங்க சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி நானும் சோமியும் வந்து இப்போ ஃபிஷ் பிடிக்க போகிறோம், நீ தான் இப்போ இங்கே இருக்க போகிற, இந்த பிளேஸ் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சா சொல்லி பார்க்குறான். குட்டி பாப்பா வந்து நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்லி குட்டி பாப்பா சொல்லுது. இவன் வந்து சூப்பரு, நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு இவனுக்கு நல்லா காட் டவுன் பண்ணிட்டாங்க போல், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இதுதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிட்டு ஓகே மைலாட் நான் இங்கே இடத்த நல்லா பார்த்துக்கிறேன், இதை நானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுறேன் சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ வந்து
இங்கே பாரு, நான் உனக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீ மட்டும் இங்கேருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ண, உன்னோட டெபிட் வந்து டபுள் ஆகிடும், புரிஞ்சுதா சொல்லி அவன் கேட்கும்போது ஹீரோ கேட்குறான். அப்போ இவன் வந்து புரிஞ்சுது, நீங்கள் இதை மறுபடியும் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, இங்கே பாருங்க நான் தான் ஜாங், நான் வந்து இங்கேருந்து தப்பிக்கவே மாட்டேன், புரியுதா மைலாட் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் கதை தான், நம்ம ஹீரோக்கு தெரியுமான்னு தெரில, தெரிய வாய்ப்பு இருக்குது, சரி பார்க்கலாம். அப்புறம் ஹீரோ வந்து இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை, இங்கேருந்து தப்பிக்க நீ நினச்சாலும் முடியாது, ஏன்னா நான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னல, சன்னுங் காங் அவர் கதையை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னல, புத்தாட்ட தப்பிக்க முடியாது, நான் அதே கதை தான் சொல்லி ஹீரோ சொல்கிறான். இவனும் ஓகே மைலாட் புரிஞ்சுதுன்றான். அப்புறம் வந்து சரி ஓகே குட் பை, நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவன் பின்னாடியே வந்துட்டு இது வெறும் குட் பை மட்டும் இல்லை, குட் பை ஃபார் எவர், ஏன்னா இனிமேல் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் குட்டி பாப்பாவும் வந்து அந்த மலையாண்ட தான் வந்திருக்காங்க, மீன் பிடிக்க அருவியாண்ட. அப்போ குட்டி பாப்பா கேட்குது, மிஸ்டர் நம்ம ஏன் இப்போ திடீர்னு மீன் பிடிக்க வந்திருக்கோம், நம்மகிட்ட சாப்பாடு நிறையவே இருக்க சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஸ்பெஷல் ரீசன்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு குச்செடுத்து பாப்பாவை சுற்றி கோடு போடுறான். இங்கே பாருமா, நீ இங்கேயே மீன் பிடிச்சிட்டுரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லி சொல்கிறான். குட்டி பாப்பா வந்து நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவீங்களா சொல்லி கேட்கும்போது நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நான் இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கேன் அப்படி சொல்லி குட்டி பாப்பா க்யூட்டாக சொல்லுதா. ஹீரோ வந்து சூப்பரு, இப்போ தான் நீ எல்லாம் ஸ்மார்ட்டாக பேசுகிற சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுள்ளி நினைக்கிறான். நான் இப்போதைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த பாப்பா இதுக்குள்ளேயே இருந்தால் இந்த ட்ராப் ஃபார்பேஸ் வந்து மற்ற மனுஷங்க அனிமல்ஸ் இவங்கள்ட்டலாம் இருந்து நம்ம பாப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு சரி ஓகே நான் உனக்கு சீக்கிரமாக வந்து பார்க்குறேன் நம்ம ஹீரோக்கு கிளம்புறான். பாப்பாவும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அதில் உங்களுக்காக நிறைய மீன் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்லுது. சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்க சல்லுன்னு அப்படியே இங்கே இவங்கிட்ட வந்துடான், மெஜஸ்ட்ரிக்கிட்ட வந்து பார்க்குறான். ஏன் இவன் இப்போ தனியாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மெஜஸ்ட்ரி வந்து நான் இப்போ அவனோட ஹெல்ப் மூலமாக தான் ஜாங் பேக்ஸானே பிடிச்சேன், இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான். இவன் என்ன இவ்வளோ சீரியஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அப்படின்ட்டு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சவுண்டு விடுறான். அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்களா சொல்லுங்கள் எதுக்குங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோ வந்து நான் வந்து உனக்கு ஒரு குட் சஜஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம ஏன் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். பார்த்தா இங்கே அந்த நம்ம ஹீரோட்ட வேலை பார்க்குற பையன்ல அவன் தான் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான் அந்த தீஃபு. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.